பெரும்பாலும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு டவுட் இருக்கும். நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு டவுட்டு, இந்த ஆடி மாதமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா? நிறைய கஷ்டமாகவே இருக்குது, நிறைய பிரச்சனைகளாகவே இருக்குது. குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நிறைய இன்னல்களை நான் அனுபவிச்சுட்டே இருக்கிறேன். எந்த கிரகமும் உச்சம் பெற்றாலும் சரி, நீச்சம் பெற்றாலும் சரி, நண்பர்களாலையும் சரி, ஒரு சில இடைஞ்சல்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை சரி செய்ய ஒரு சில பரிகாரங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் கேட்டிருந்தார். அவருக்காக இது இந்த ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் வழிபாடை செய்யுங்க. அதுவும் சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செய்யுங்க. ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடு வேண்டாம். நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த மிதுன ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிதுன ராசி என்பரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கூட இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கட்டாயம் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. சரி, நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க, அல்லது உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களும் இந்த மாதிரி தான் யாரும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இவங்க பேசுகிறத நம்ம அப்படியே மணிக்கணக்காக பேச விட்டு கேட்கலாம். அந்த அளவுக்கு நகைச்சுவையாகவும் நல்ல டேலண்டாகவும் நல்ல ஒரு சிந்தனையாளராகவும் பேசக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, அந்த வேலையை கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்த வேலையை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே வேலையில் ரொம்ப நேரம் செஞ்ச வேலையே திரும்பி திரும்பி செய்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. இந்த அரைச்சமாவையே அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரைச்சமாவையே அரைக்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம். புதுமையான விஷயம்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்ககிட்ட ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு அன்பர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருக்கிறத எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. மனதில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் பேசுகிறதும் நல்ல சுவாரஸ்யமாக தான் பேசுவாங்க. ஆனால் மனதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை வெளியில் காமிச்சிக்காம எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ஆள் மனது அப்படிங்கிறது எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுன ராசி அன்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இவங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தில் கற்றுக்கணுன்னா அறிவியல் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். புதுசாக தொழில் தொடங்குறது இவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பேச விட்டால் மணிக்கணக்காக பேசுவாங்க. அந்த மாதிரி நல்லா பேசக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தேவையில்லாத விஷயத்துக்காக கொஞ்சம் சந்தேகப்படுவாங்க. ஒரே விஷயத்தை திரும்ப பேசுகிறதுனால மற்றவங்களுக்கு கொஞ்சம் சலிப்புடுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப சிறப்பானவங்க, நல்ல டேலண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசியில் எந்த கிரகமும் உச்சமோ நீச்சமோ பெறதில்லை. அதனால் இவங்களுடைய ராசிநாதன் இவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார். அதனால தான் கல்வியில், கணக்கில், தொழில் தொடர்பில் எல்லாத்துலேயும் நல்ல டேலண்ட் பர்சனாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களில் யாராவது ஒருத்தர் தான் இவங்களுக்கு நல்ல நண்பனாக இருக்க முடியும். உங்களுடைய நண்பனோட ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுன ராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா மற்ற ராசிக்காரங்களாம் பெரும்பாலும் உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க. நண்பராக இருந்தால் கூட கொஞ்சம் நாளையில் விலகி போவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கன்னி, மீனம், விருச்சிகம் இந்த ராசிக்காரங்களாம் உங்களுக்கு நண்பராக இருந்தால் கூட அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டோ ஒரு சாதகமான பதிலோ அல்லது அவங்க மூலிமா நிறைய நாள் நட்பு தொடரக்கூடிய வாய்ப்புகளோ பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அமையாது. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த மிதுன ராசி என்பர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பல மாற்றங்கள் நிறைந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரே இடத்துல நிற்காம தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க நல்லா உழைச்சாலும் கூட அந்த உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இவங்க கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் இந்த மிதுன ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம
சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு இந்த ஆடி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசியிலேயே செஞ்சிருக்கிறார். உச்சம் பெற்ற குரு தனஸ்தானத்தில் சூரியனோடு இணையும் போது உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வோ சுப சம்பவமோ இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருமானம் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நினைத்ததை அடையிறதுக்கான அதை வாங்குறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுப செய்தி வீடு தேடி வர்றதுனால வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உறவுகள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் புதுசாக ஒரு பங்குதாரர் வந்து சேருவார். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். விரயத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்கும்போது விற்கும்போது நல்லா அதில் ஏதாவது டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க அல்லது வீங்க. இல்லை அப்படின்னா இந்த சொத்து இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து அந்த டாக்குமெண்ட்டை சரி பண்ணுறதுக்காக அலைய வேண்டிய கொஞ்சம் சூழ்நிலை இருக்குது. அதனால் டாக்குமெண்ட்டை நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் சைன் போடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியில் புதன் செல்ல இருக்கிறார். அங்குள்ள சூரியனோடு புதனும் இணையும் போது புத ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது. உச்சம் பெற்ற குருவும் அங்கு சேரும்போது எதிர்பாராமல் திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே கூட நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசு மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். குறிப்பாக அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாளாக ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த சுபகாரியம் கூடி வரும். அதற்கான யுக்திகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீண்ட தூரம் எங்கேயாவது பயணம் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ஏன்னா உங்களுடைய திறமையும் உங்களுடைய செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு இருக்கும். அதனால் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு நம்மளுடைய மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 இந்த இடத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய். உங்களுடைய ராசியில் அடியெடுத்து வைக்கும்போது உத்தியோகத்தில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ ஏதாவது ஒன்று கிடைக்கும் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது. வியாபாரத்தை கூட ஒரு சிலர்லாம் விரிவுபடுத்துவீங்க. கண்டிப்பாக அந்த விரிவுபடுத்துறது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் வாங்கிட்டு எப்பட்றா கடனை அடைக்கிறோம் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான ஒரு சில நல்ல வழிகள்லாம் இந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு உங்களுடைய தாய் தந்தையரே அந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் ஒரு சில குறுக்கீடுகள் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஆடி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெற இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3, 12 அந்த இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணியஸ்தானத்தோடைய அதிபதி அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. புதிய முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கும் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நில சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எதையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமில்லாமல் எந்த விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் அது கொஞ்சம் இடைஞ்சலாகவும் கொஞ்சம் பிரச்சனையாகவும் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். கூட்டு தொழிலில் ஓரளவுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிக்கிட்ட பகச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்த ஆடி 13க்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் வந்து கன்னி ராசியில் நீச்சமாகறார். அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு புகழ் இதெல்லாம் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது.
உங்களுடைய இல்லத்திலேயே உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய உறவுகளாலேயே ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் உறவுங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் குறிப்பாக ஆண் பெண் இருவரும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போது, பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள் ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ங்க. ஏன்னா ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது ஒரு பொருளை பத்தாக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் அன்னதானம் செய்யுங்க. அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதோடு கூட தெய்வ வழிபாடு, அதுவும் ஆன்மீக அன்பர்களாக இருக்கக்கூடியவங்க குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் இந்த ஆடி மாதத்தில் போய் வழிபட்டுடுவாங்க. அம்மன் வழிபாடை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தவறாமல் வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதோடு கூட ஏழை எளிய முடியாத இருக்கிறவங்களுக்கு தானம் செய்யுங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய உதவிகள் இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். எந்த விஷயம்லாம் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யுங்க. அதுவும் இந்த ஆடி 18க்குள்ளே நீங்கள் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடத்தில் செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.